ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி செஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன, அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்க போகிறோன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வி ஹவ் டு டிஸ்கஸ். ரைட்டா? இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 கிளாசிஃபிகேஷன்ஸாக பிரிக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வி கால்டு டெசிஷன் மேக்கிங். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா லூப்பிங். அண்ட் தென் தேர்டு வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது அப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது. அப்படி இன்கேஸ் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு அந்த கண்டிஷனை வெளில வந்துடும், இல்லை அப்படின்னா கோ டு த எல்ஸ் பார்ட் ஆர் எல்சிஃப் பார்ட்டுன்ற ஒரு கான்செப்டில் கொண்டு போவோம். ஓகேவா? அப்போ கண்டிஷனை பேஸ் பண்ணி அமைறது டெசிஷன் மேக்கிங். அப்போ இதுக்கு நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு என்ன அப்படின்னா இஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் டெசிஷன் மேக்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் இஃப், செகண்ட் இஸ் இஃப் எல்ஸ், தேர்டு நெஸ்டட் இஃப், அண்ட் தென் ஃபோர்த் ஒன் எல்ஸ் இஃப் லேடர். டோட்டலாக 4ஆக பிரிக்க போகிறோம். அண்ட் தென் லூப்பிங்கில் நம்ம வந்து ஒரு 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் while, அண்ட் தென் செகண்ட் இஸ் do while, அண்ட் தென் தேர்ட் இஸ் ஃபார். இந்த ஃபாரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது நெஸ்டட் ஃபார் அண்ட் தென் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்ற ஒரு லூப்பிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாரில் பார்த்திங்கன்னா செலெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். தட் இஸ் ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சொல்ல போகிறோம். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டெசிஷன் மேக்கிங். இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது முழுக்க கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டாக மீன் பண்ணுவோம். இதெல்லாமே எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அமைகிறதுனால இது கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த இடத்துல. சரிங்களா? ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா we used notepad or sublime text இல்லை atom இது போல் சம் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் கம்பைலேஷன் ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் ஆன் டு எக்லிப்ஸ். அப்போ இந்த எடிட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த எடிட்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அப்படியே டோட்டலாக பேரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஐடிஇஸ்ன்னு சொல்லுவோம். ஐடிஇஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடிஇ அப்படின்றது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜாவாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐடிஇஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது நிறையா இருக்குது. அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அப்பாச்சியோட நெட்பீன்ஸ், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்லிப்ஸ், தேர்டு வந்து ஜே டெவலப்பர். இவங்க ஆரக்கிளோடது இந்த ஐடி பார்த்திங்கன்னா ஜே டெவலப்பர். அண்ட் தென் ஃபோர்த் வந்து இன்டெலிஜே. அதாவது கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய மேஜரான ஐடியில் இன்டெலிஜே ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். மோர் ஓவர் நம்மளுக்கு எக்லிப்ஸ் ஐடிஇ அப்படின்றது கோர் ஜாவாவுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் தென் அட்வான்ஸ் ஜாவாவுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைக் அட்வான்ஸ் ஜாவாவில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து இப்போ வெப் டிசைன்ஸாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதுமாதிரி கொண்டு போக போகிறோம்னா எனக்கு எக்லிப்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா அது இல்லாமல் சில ஏபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் JSP, சர்வ்லெட்ஸ், JSTL இன்க்ளூடிங் சம் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணிக்க முடியுன்றதுனால சொல்கிறோம். லைக் அதனால் நான் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்லிப்ஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2026 03 அதாவது மார்ச் மந்த் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த பேக்கேஜஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அதே போல் நான் என்னோடய சிஸ்டமில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற JDK வந்து பார்த்திங்க அப்படின்னா JDK 26 நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட். அதனால் 25 வரைக்கும் சப்போர்ட் ஆகும் இந்த பேக்கேஜஸ்.
Eclipse 2603-03ன்றது JDK 25 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 26 சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த வெர்ஷனில் 06ன்ற ஒரு வெர்ஷன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வந்து மூவ் ஆன் டு Eclipse. இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Eclipse நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல மீன் பண்ணுறது. ஓகேவா? இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இந்த இடத்துல கான்செப்டாக சொல்கிறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படி ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஃபைலில் நியூ போயிடுங்க. நியூவில் போனீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போகிறது ஜாவா ப்ராஜெக்ட் பற்றி போயிடுறேன் உள்ளார. இந்த இப்போ ஜாவா ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இந்த ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் கொடுங்க. ப்ராஜெக்ட் நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா மாஸ்டர் கிளாஸ் தான் JMCன்னு கொடுத்துட்றேன். JMC-01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். இது 25 வரைக்கும் சப்போர்ட் ஆகிறதுனால நம்ம 25 யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அண்ட் தென் SRCன்றது உங்களோட சோர்ஸ் ஃபோல்டர். இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா யூ ஹவ் டு கிரியேட் எ கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஆர் பேக்கேஜஸ் எக்ஸட்ரா இது க்ரியேட் பண்ணிக்கலாம் SRCன்ற ஃபோல்டருக்குள்ளே. அண்ட் தென் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ரைட். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த SRCக்குள்ளே தான் நீங்கள் ஸோ யூ கேன் க்ரியேட் எ கிளாஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் கேட்கும். இப்போ கிளாஸ் நேம் தான் இந்த இடத்துல ஒரு ஃபைல் நேம் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். சிம்பிளிஃப் நான் யூஸ் பண்ணுறேன். _01 கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. அண்ட் தென் இதில் வந்து மெயின் மெத்தட் நான் வந்து எனக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துலையே அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே, அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே போகும்போது மெயின் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஓகேவா? ரைட். இதில் நான் கூட ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன், நோ இஷ்யூஸ். நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ரைட். வந்துருச்சுங்களா? இந்த வந்துடும் இப்போ. ரைட். இப்போ வந்துடுச்சு. ரைட். இப்போ நான் இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா மெயின் மெத்தடை யூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ரெண்டுத்தையுமே வந்து சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மெயின் மெத்தட் வந்து உள்ளே டிஃபைன் ஆகிட போகுது. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சிம்பிளிஃப் அப்படின்றது என்ன பற்றி நம்ம ஒரு ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வாட் இஸ் சிம்பிளிஃப்? சிம்பிளிஃப்ன்றது நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் எ ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்படின்றத மீன் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ண போகிறோம் எப்போ அப்படின்னா பை யூஸிங் ஆர் செக்கிங் த கண்டிஷன் போட்டுக்கலாம். பை யூஸிங் த கண்டிஷன் ஆர் செக்கிங் த கண்டிஷன் போட்டுக்கலாம். பை யூஸிங் த கண்டிஷன் நான் போட்டுக்கிறேன். ரைட். அண்ட் தென் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தென் பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன். ரைட். அண்ட் தென் லாஸ்ட்டாக இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், அதாவது கண்டிஷன் ஒரு வேளை ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃப்ன்றதுனால நம்மளுக்கு வந்து வேறு எங்கேயும் போகாது. ஓகேவா? இட் வில் எக்ஸிட், அவ்வளோதான். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா வெளில வந்துடும். தட் இஸ் த கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இஃப் ஆஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடுறோம் இல்லையா, ரைட். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 லைன்ஸ் நம்ம வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ வி கேன் அப்ளை திஸ் பேசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் வந்து கொடுக்கறது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிரேசிஸ் தேவையில்லை. ஓகேவா, இந்த ஸ்கோப்ஸ் இருக்கு இல்லையா, அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். சரியா, ரைட். இப்போ கொடுத்தாச்சு, ரைட். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட சிஜிபிஏ இந்த சிஜிபிஏ யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அவன் போகிறானா இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட சிஜிபிஏ பேஸ் பண்ணி அவங்க அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்களா இல்லையான்றதை நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அது எப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ சிஜிபிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒன்று ஸ்டூடெண்டோட மார்க் தேவைப்படும். சிஜிபிஏ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் என்ன தேவைப்படும் அப்படின்னா, அவங்களோட மார்க்ஸ் தேவைப்படும். இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சிஜிபிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. இந்த மார்க்ஸ்னு ஒரு கிரேட் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அண்ட் தென் அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு கிரெடிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துருப்பாங்க. கிரெடிட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 5 வரைக்கும் வரும். ஓகேவா, 5 வரும், சில சப்ஜெக்ட்டுக்கு 4 வரும். இதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா, இதுதான் மீன் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு மார்க்கும் வந்தாப்பில் கிரேட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிரேட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா, ஒரு மார்க் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த இடத்துல இப்படி பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 91 இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ ஒரு மார்க் வாங்குறாப்புல 91 இருக்குது அப்படின்னா, அப்போ 91 இல்லை அதுக்கு மேலே greater than equal to 91, அதே போல் வந்து less than equal to 100 இருந்தது அப்படின்னா அவங்களோட கிரேட் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 10 வரும். 10 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். அப்போ 91 வாங்கியிருக்காப்புல அப்படின்னா, அப்போ 91லேருந்து 100க்குள்ளே மார்க் வாங்கியிருக்காப்புல அப்படின்னா அது கன்சிடர்ஸே 10ன்றத கிரேட் பாயிண்ட் எடுத்துப்பாங்க. அப்படின்னா இதே போல் தான். அப்போ 81 இருந்தது ஆர் 83 இருந்தது அப்படின்னா, அப்போ 81 ஆர் 81 எபவ், அதுக்கு மேலே 90க்குள்ளே இருந்தது ஆர் 89க்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கன்சிடர்ஸியை நம்மளுக்கு 9 எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல மீன் பண்ணுறது தெர் இஸ் த கான்செப்ட் வச்சுங்களேன். ஓகேவா, அதை நம்ம வந்து எப்படி நம்ம இதை பார்க்க போகிறோன்றதான் இப்போ சொல்ல போகிறோம். ஓகேவா, ரைட், பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே இப்போ வி ஹவ் டு டிக்ளேர். நான் இங்கே மீன் பண்ணிக்கிறேன் இன்டீஜரில். நான் சப்ஜெக்ட்ஸ் நேம்ஸ் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல மீன் பண்ணிக்கிறேன் டேரெக்டாகவே. நான் வந்து இங்கே என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ பைத்தான் அண்ட் தென் அல்ஜீப்ரா அண்ட் தென் நியூமரிக்கல் அண்ட் தென் ஜாவா. இந்த ஜாவா இதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அண்ட் தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டபுளில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நம்ம சிஜிபிஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் கிரேட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, சிஜிபிஏ அண்ட் தென் கிரேட் பாயிண்ட் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். தேவைப்பட்ட அந்த வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா, அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரன் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்போ ஐ ஹாவ் டு அப்ளை தட்ஸ் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ds ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் system.in நான் கொடுத்துக்கிறேன். எக்லிப்ஸில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன, பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ அந்தந்த கிளாஸ்க்கான பேக்கேஜை அதுவே நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து எந்த பேக்கேஜ் இருக்குன்றத ஜஸ்ட் இந்த மார்க்கரை வச்சு நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், இது வந்துச்சு பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், பேக்கேஜ் இம்போர்ட் ஆகிட போகுது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிஸ் அவுட்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார்த்துட்டுங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்துட போதும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்காக நான் கெட் பண்ணிக்கிறேன். அப்போ என்டர் த பைத்தான், என்டர் த இல்லாட்டி மார்க்ஸ் 1 by 1 கொடுத்துக்கிறேன். என்டர் த மார்க்ஸ் 1 by 1 கொடுத்துட்றேன்.
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பைத்தானுக்கு நம்ம வந்து வேல்யூவை கொடுத்துக்கலாம். இதாமல் இன்டிஜர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இன்டிஜர் டாட் பேர்ஸ் இன்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் வந்து ds டாட் ரீட் லைன் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தாச்சு. இப்போ ரீட் லைன் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், மெயின் மெத்தடில் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ ஜஸ்ட்டு திரும்ப இந்த மார்க்கர் கிளிக் பண்ணிக்கிங்க. இது பாருங்கள், ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் வருதா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் வரும் இல்லையா? அப்போ இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம டிக்ளேர் பண்ண டைப் வந்து இன்டீஜர். இன்கேஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து மாறி கொடுத்துட்டோம், அதாவது மாற்றி கொடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டாக கொடுக்குறோம் வேல்யூஸு, இல்லைனா கேரக்டரோ ஸ்ட்ரிங் வேல்யூஸாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி ஆகணும். இதுமாரி கொடுத்த வேல்யூ தப்புன்றது இண்டிகேட் பண்ணி ஆகணும். அதுக்காக இந்த ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் வருது. இல்லை எனக்கு இதுமாரி எக்ஸெப்ஷன் வேண்டாம், நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா டைரக்ட்லி வி அப்ளை எக்ஸெப்ஷன்றதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், மீன் பண்ணுறது. ஓகே ரைட், இது கொடுத்தாச்சு. பைத்தான் கொடுத்துட்டோம். அடுத்தது அல்ஜிப்ராக்கு நீங்கள் கொடுத்துங்க. அல்ஜிப்ரா ஈக்குவல் டு இதையும் மீன் பண்ணிக்கிறேன். எஸ். அடுத்தது நியூமரிக்கல், அதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அந்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறது ஜாவாவுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க்ஸ் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த கிரேட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டபுளில் அண்ட் தென் நம்ம வந்து ஒரு 4 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட் பாயிண்ட்டுக்கு வந்து GPYன்னு வச்சுக்கிறேன். கிரேட் பாயிண்ட் ஃபார் பைத்தான் அண்ட் தென் கிரேட் பாயிண்ட் ஃபார் அல்ஜிப்ரா. அடுத்தது வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் ஃபார் நியூமரிக்கல் அண்ட் தென் கிரேட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஜாவா. இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வச்சுக்கிறேன், ஜிஎன் வச்சுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரேட் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது G ஃபார் பைத்தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ GPY ஈக்குவல் டு இப்போ பைத்தானுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஒரு மார்க்ஸ் கொடுக்குறப்ப 81 கொடுத்தேன் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் டு 9 கிரேட் பாயிண்ட்ஸ் அப்படி தான் வரும். அப்போ நான் 9ஆக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சீல் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேத் பேக்கேஜில் இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ மேத் டாட் சீல் அப்படின்ற மெத்தட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. சீல் ஆஃப் PYT டிவைடட் பை 10.0 இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே போல் ஒவ்வொன்றும் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அல்ஜிப்ரா. இப்போ அதே போல் மேத் டாட் சீல் ஆஃப், அடுத்தது வந்து யூஸ் பண்ணுறது அல்ஜிப்ரா இல்லையா? அதனால் அல்ஜிப்ரா டிவைடட் பை 10.0. 10.0 தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்கு கிரேட் பாயிண்டில். அடுத்தது நியூமரிக்கலுக்கு வந்து நியூமரிக்கல் ஈக்குவல் டு மேத் டாட் சீல் ஆஃப், சரி, சீல் ஆஃப். அடுத்து நம்ம சொல்கிறது நியூமரிக்கல் டிவைடட் பை 10.0 அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், இப்போ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அல்ஜிப்ரா கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, இது கொடுத்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா ஜாவா கொடுக்க போகிறோம். அப்போ GJ ஈக்குவல் டு மேத் டாட் சீல் ஆஃப் ஜாவா டிவைடட் பை 10.0 இதை கொடுத்துருங்க. அப்போ ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா கிரேட் பாயிண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கான யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் இந்த கிரேட் பாயிண்ட்ன்ற வேரியபிள் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது GPY ப்ளஸ் GA ப்ளஸ் GNum ப்ளஸ் GJ. எஸ், இது கொடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
we have to find out the credits for each subject. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கிரெடிட்ஸ்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நம்ம கிரெடிட்ஸ்ன்றது மொத்தம் மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி அதை இருக்கிறதுன்றதை பற்றி பார்த்துருவோம். இதோ பாருங்கள், ஆல்ரெடி கிரெடிட்ஸ்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? இல்லை, பண்ணல. அதனால் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டபுள்லே பண்ணிக்கிறேன். கிரெடிட்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ கிரெடிட்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கொடுக்கறது GPY. ஸோ இன்ட்டு நான் 5 கொடுத்துக்கிறேன் பைத்தானுக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா GA இன்ட்டு நான் 4 கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் GNum இன்ட்டு நான் ஒரு 4 கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் GJ இன்ட்டு நான் 5 கொடுத்துக்கிறேன். இப்போ கிரெடிட்ஸ் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணி எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இதெல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு மார்க் ஒன்று ஆக்சுவலாக வரும். இப்போ GPY இன்ட்டு 5 ப்ளஸ் GA இன்ட்டு 4 ப்ளஸ் GNum இன்ட்டு 4 ப்ளஸ் GJ இன்ட்டு 5, இது ஓவராலாக ஒரு மார்க் வரும். இந்த மார்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரெடிட்ஸ் வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி அப்படின்றத பற்றி பார்த்துருவோமா? இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்கோம், ப்ளஸ் 4 ப்ளஸ் 5. எஸ், இப்போ கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக இப்போ போட்டுருங்க. இப்போ கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம சிசவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிரெடிட்ஸ்ன்ற ஒரு இதை மட்டும் அவ்வளோதான் இப்போ போட்டுருவோம். ஜஸ்ட்டு ரன் பண்ணி பாருங்கள், அதுக்கு கண்டிஷன் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறதுக்கு மேலேயே ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ் 1 by 1. ஃபஸ்ட்டு 4 மார்க்ஸ் நம்ம வந்து இங்கே கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு மார்க் பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் நான் கொடுக்குறேன். பைத்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறது ஒரு 78 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது அல்ஜிப்ராக்கு நான் 82 கொடுத்துக்கிறேன். நியூமரிக்கல் வந்து 83 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா 88ன்றது நான் ஜாவா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஓகேவா, என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு 114.5 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக வருது இந்த இடத்துல. ஓகேவா, அது இந்த ஃபார்மேட்டை நமக்கு போட்டோம் அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து மிஸ்டேக் தான் ஆக்சுவலாக வரும். அதனால் இப்படி போடாதீங்க. நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இப்படி போட்டுப்போம். லைக் வந்து ஸோ கிரெடிட்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட்ஸ் டிவைடட் பை 18 இப்போ போட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன், தெரியும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் மார்க் கொடுக்குறது 78 தரேன், அடுத்தது 82 தரேன், அடுத்தது வந்து நான் கொடுக்குறது 83 தரேன், அந்த லாஸ்ட்டாக வந்து 80 தரேன். எஸ், ஸோ திஸ் இஸ் அ CGPA. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் கொடுப்போம். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இஃப் ஆஃப் CGPA ஒரே நிமிஷம், கிரெடிட்ஸ் வேண்டாம், இதில் CGPA மட்டும் மாற்றிக்கிங்க. ஸோ CGPA மாற்றிக்கிங்க, இங்கேயும் CGPA மாற்றிக்கிங்க. CGPA மாற்றிக்கிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் ஆஃப் CGPA ஸோ greater than equal to 8.5 இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஒரு சிசவுட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சிசவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ allowed for placement drive அவ்வளோதான், இதை கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். டோட்டலாக எகைன் நான் அதே மார்க்ஸே நான் கொடுக்குறேன். 78, அடுத்தது 82, அடுத்தது 83, அந்த லாஸ்ட்டாக 88 நான் கொடுத்துட்றேன். என்டர் பண்ணிக்கோங்க. எஸ், வந்துடும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதுதான் சிம்பிளிஃபோட கான்செப்ட். இதை நம்ம யூஸ் பண்ணுறது CGPA வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை
எப்படி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.